இந்த ஹைட்டுக்கு இப்படி வருங்க. ஓகேங்க. ஓகேங்களா? ஓகே. நம்ம அடுப்பு கிட்ட ஒரு வேலையாக இருப்போம், கையெல்லாம் ஈரமாக இருக்கும். இந்த மாதிரி ஈரமாக தண்ணியோடு இருக்கும்போது நம்ம அப்படியே போய் சுவிட்ச் போட்டோம் அப்படின்னா ஷாக் அடிச்சிடும். அந்த மாதிரி நேரத்தில் தொடாமல் அப்படியே கை ஆட்டினாவே போதும், இந்த சிம்னி ஆன் ஆயிரும். இப்போ நான் ரீசெண்டாக வாங்கின ஒரு எலக்ட்ரிக் சிம்னி தாங்க இது. இது ப்ரொமோஷனல் வீடியோலாம் இல்லைங்க, அமேசானில் காசு கொடுத்து ஆர்டர் பண்ணி வாங்கின சிம்னி. நிறைய பேருக்கு சிம்னியோட யூஸ் என்னன்னு தெரியறதில்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இதோடைய யூஸ் என்ன, இதனால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் சொல்லித்தரும். ஸோ இதை வச்சு பழகிட்டோம் அப்படின்னா சிம்னி இல்லாமல் நம்ம இருக்கவே மாட்டோம். இதுதான் எங்கள் வீட்டு கிச்சன். கிச்சனுடைய அளவு 8க்கு 10. 15 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டும்போது கொஞ்ச நாள்லேயே ஒரு சாதா மாடல் சிம்னி வாங்கி வச்சோம். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல். இந்த சிம்னி கொஞ்ச நாள் நல்லா தாங்க இருந்தது. சமீபத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ரிப்பேர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ரிப்பேர் பண்ணாமே விட்டு வச்சிட்டோம். இப்போ தான் அதுக்கு ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு. அமேசானில் வாங்கின இந்த சிம்னியை இப்போ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆள் வந்திருக்காங்க. பேப்பர் வச்சனையும் பாருங்கள், அப்படியே போய் ஒட்டிக்கிச்சு பாருங்கள், அப்படியே சக்கிங் இருக்கும். பழைய சிம்னியை கலட்டிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. பழைய சிம்னி கொஞ்ச நாளாக வேலை செய்யாதனால இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்காயிருச்சு. நான் இப்போ அதில் ஜான்சி மல்டி கிளீனர் போட்டு துடைக்கிறேன். சிம்னியை க்ளீன் பண்ணுறக்கு, செவுரை க்ளீன் பண்ணுறக்கு, கிச்சன் கவுண்டர் டாப், ஸ்டவ் டாப் எல்லாத்துக்குமே ஜான்சி மல்டி கிளீனர் சூப்பராக இருக்கும். எவ்வளோ எண்ணெய் பிசுக்காக இருந்தாலும் அருமையாக எடுத்து கொடுத்துரும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை ஆர்டர் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து ஸ்க்ரீனில் இருக்குது. பொருள் வீடு தேடி வந்துருங்க. சிம்னி மட்டும் இல்லை, கார் 2 வீலர்லாம் க்ளீன் பண்ணுறக்கும் இதை யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது பொருள் துருப்பிடிச்சு போகாது. ஆல்ரெடி நாங்கள் சிம்னி வச்சுருந்ததுனால ஒரு குழாய் இருக்குது. ஸோ அந்த குழாயிலே இதை இப்போது ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம குழம்பு கொதிக்க வைப்போம், தண்ணி கொதிக்க வைப்போம், ஏதாவது பொரிப்போம். அப்போ அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஆவி சுவர்களில் போய் படிஞ்சிரும். அந்த ஆவி படிஞ்சு தான் கொஞ்ச நாளில் பிசுக்கு மாதிரி அப்பி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு சிம்னி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிசுக்கு அப்போவே அப்பாது. அதுலேயும் இந்த சிம்னி பாருங்கள், ஆட்டோ க்ளீன் சிம்னி. நம்ம க்ளீன் பண்ண தேவையே இல்லை, சிம்னி தன்னைத்தானே க்ளீன் பண்ணிக்கும். எப்படின்னு சொல்கிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் பட்டனும் ஒரு கை சிம்பலும் இருக்குது. இப்படி போகிற மாதிரி கை சிம்பல் கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் ஆஃப் பட்டனும் அந்த பக்கம் போகிற மாதிரி கை சிம்பலும் கொடுத்துருக்காங்க. ஸோ தொடாமலே இந்த சிம்னியை நம்ம ஆன் பண்ணிடலாம். இதுதான் கெஷர், ஆட்டோ கெஷர் அப்படிங்கிறாங்க. கை ஈரமாக இருந்தது, பட்டனை தொட முடியாது அப்படின்னா நம்ம அதுக்காக கவலைப்பட தேவையே இல்லை. ரொம்ப ஈஸியாக இந்த சிம்னியை டக்குன்னு ஆப்ரேட் பண்ணிடலாம். இந்த சிம்னி வாங்கும்போது அவுட்லெட் குழாய் வந்து தரல, வேணா தனியாக வாங்கிக்கணும்னு சொன்னாங்க. முன்னாடி நாங்கள் வச்சுருந்த சிம்னிக்காக ஒரு 4 இன்ச் பைப் போட்டிருந்தோம். இந்த சிம்னிக்கு நம்ம 6 இன்ச் பைப்பும் போடலாம், 4 இன்ச் பைப்பும் போடலாம். ரெண்டும் ஃபிட் ஆகிற மாதிரி அடாப்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் இருந்த பழைய பைப்லேயே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் அது ரொம்ப அழுக்காக இருக்குது, உயரமாக இருக்கிறதுனால க்ளீன் பண்ண முடியல. க்ளீன் பண்ணி பெயிண்ட் அடித்தா சூப்பராக ஆயிரும் அந்த பைப்பு. ஒரு அரை அடி தள்ளி நின்று கையை இப்படின்னு பண்ணாலே போதுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். கீழே உள்ள சுவிட்ச் மட்டும் நம்ம போட்டே வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் ஈஸியாக ஆன் பண்ணிக்கலாம், ஈஸியாக ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணிட்டேன். நம்பர் 1க்கு வந்துருச்சு பாருங்கள். இதுதான் இதோட நாய்ஸ் லெவல். இந்த நாய்ஸ் லெவல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் ஓடுற நாய்ஸ் கிட்டத்தட்ட அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போது அகெயின் வந்து இன்னொரு தடவை நான் அப்படியே கையாட்டுறேன். லெவல் 2க்கு போயிடுச்சு. அகெயின் ஒன்ஸ் மோர் பண்ணும்போது லெவல் 3க்கு போயிடுச்சு. இதுதான் இதோட ஹையஸ்ட் ஸ்பீடு. இதுதான் எங்களுடைய கிச்சன். இதை விட 2 மடங்கு பெரிய கிச்சனாக இருந்தாலும் இந்த சிம்னி போதும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. வெளியே டைனிங் ஹால் இருக்குது. ஸோ டைனிங் ஹாலில் யாராவது உட்காந்து சாப்பிடும்போது எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது இதை வச்சிட்டோம் அப்படின்னா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குங்க. முதல் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, நம்ம அடுப்பை அப்படின்னு பற்ற வச்சாலே இந்த முதல் சுவிட்சை ஆன் பண்ணிடணும். அது டீ போடுறதா இருக்கலாம், அல்லது தோசை வாக்குறதா இருக்கலாம். இந்த மாதிரி லேசான வேலைகளுக்கு இந்த முதல் ஆப்ஷன் போதும். 2வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, குழம்பு தாளிக்கிறோம் அல்லது கொஞ்சம் வந்து பொரியல்லாம் வதக்குறோம், எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அந்த 2வது ஆப்ஷன். 3வது ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, பொரிக்கிற எல்லா ஐட்டத்துக்கும் 3வது ஆப்ஷன். மீன் பொரிக்கிறோம் அல்லது அப்பளம் பொரிக்கிறோம் அப்படின்னா ஹை ஸ்பீடில், அதாவது 3வது ஆப்ஷனில் வச்சிடணும். இது ஃபெதர் டச் பட்டன். வெறுமனே விரல்களால் தொட்டு கூட இதை ஆன் பண்ணிக்கலாம். நம்ம கையாட்டி தான் ஆன் பண்ணும் அப்படின்னு கிடையாது. இதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் கருவாடே வதக்குனா கூட வீட்டில் உள்ளவங்களுக்கு எந்த வாசமும் தெரியாது. கருவாடு தான் வதக்குறோம் அப்படின்னு நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஏன்னா அப்படியே வந்துட்டு மேலே இருக்க குழாய் வழியாக போய் பூரா ஏரையும் அப்படியே வெளியே தள்ளிடும். வீட்டுக்குள்ளே புகை சூழ்ந்து நிற்கவே நிற்காது. இதில் இன்னொரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குங்க. இந்த சிம்னியை நம்ம க்ளீன் பண்ண தேவையே இல்லை. மெயின் சுவிட்சை ஆன் பண்ணி வச்சுட்டு சமைக்கும் போதெல்லாம் டக்குன்னு ஒரு டாட்டா மட்டும் காமிச்சிட்டா போதுங்க. அவ்வளோதான் இதோட ஆப்ரேஷன். மீண்டும் ஒரு முறை கையாட்டணும் அப்படின்னா 2வது லெவலுக்கும், மறுபடியும் ஒரு டைம் கையாட்டினா 3வது லெவலுக்கும் போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோதான், ஒர்க் முடிஞ்சிருச்சு, ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ அதே மாதிரி
ரிவர்ஸில் டாட்டா காமிக்கணும். இப்போ பாருங்கள் அந்த 1ஆம் நம்பர் அப்படியே மின்னி எரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு 30 செகண்டில் தானாகவே ஆஃப் ஆயிரும் அப்படின்னு அர்த்தம். அதாவது உள்ளுக்குள்ளே கலெக்ட் ஆன எல்லா புகையையும் வெளியேற்றிட்டு அதுவே ஆஃப் ஆயிரும். ஒருவேளை இமீடியட்டாக நம்ம அதை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு முறை ரிவர்ஸில் டாட்டா காமிக்கணும். அப்போ உடனடியாக அது ஆஃப் ஆயிரும். ஆனாலும் கூட அந்த 30 செகண்ட்ஸ் கூலிங் பீரியட் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா தான் சிம்னி வந்து ரொம்ப நாளைக்கு சூப்பராக உழைக்கும். 5 வருஷமோ 7 வருஷமோ இதுக்கு வாரண்டி இருக்குது. நான் அமேசான் லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் வாரண்டி டீட்டெயில்ஸ்லாம் அங்கே பார்த்துக்கோங்க. சிம்னியில் ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே ஏதாவது பாத்திரம் வச்சு சமைக்கும் போது வெளிச்சம் தேவை அப்படின்னா அந்த லைட்டை ஆன் பண்ணிக்கலாம். நம்ம கையாட்டி சிம்னியை ஆன் பண்ணும்போது டிஃபால்ட்டாக அந்த லைட்டும் சேர்ந்தே ஆன் ஆயிரும். வேண்டாம் அப்படின்னா லைட்டுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஆஃப் ஆயிரும். இந்த சிம்னிக்கு ஃபில்டர் கிடையாது, ஃபில்டர்லெஸ் சிம்னி. ஸோ இந்த ஓட்டை மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் வந்து எந்த பிசுக்கும் பெருசாக ஆகாது. ஏன்னா இது தன்னைத்தானே க்ளீன் பண்ணிக்கும். ஆட்டோ க்ளீன் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆட்டோ க்ளீன் ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் ரெட் கலரில், அதை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு ரவுண்ட் சிம்பிள் மாதிரி இருக்குது பாருங்க, அதுதான் ஆட்டோ க்ளீன் பண்ணுற பட்டன். இதை நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் அழுத்தி பிடிக்கணும். ஏன்னா ஆக்சிடென்டலாக நம்ம அமுத்திட்டோம் அப்படின்னா அது ஆட்டோ க்ளீன் மோடுக்கு போயிடும். அதனால் ஒரு செகண்ட் அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா 9 அப்படின்னு மாறிச்சு பாருங்கள். 9 நிமிஷம் அப்படியே ரிவர்ஸில் வரும். அப்போ என்ன நடக்கும்னா உள்ள மோட்டர் நல்லா ஹீட் ஆகி உள்ளுக்குள்ளே எங்கேயாவது எண்ணெய் படிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த எண்ணெய் எல்லாமே உருகி கீழே வந்து ஒரு ட்ரே மாதிரி அடியில் கொடுத்துருக்காங்க, அதில் கலெக்ட் ஆயிரும். அந்த ட்ரேவை நம்ம எடுத்து க்ளீன் பண்ணால் போதுங்க. இங்கே இருக்கிற எல்லாமே அப்படியே வடிஞ்சு இந்த ட்ரேக்கு வந்துருங்க. இதை வந்து நம்ம 15 நாளைக்கு ஒரு தடவை பண்ணால் போதும். இந்த ட்ரே வந்து இப்போ கலட்டி காட்டுறேன் பாருங்கள். சும்மா அப்படியே இழுத்தோம் அப்படின்னாலே வந்துருங்க. இப்போ புது சிம்னி அப்படிங்கிறதுனால பெருசாக எதுவுமே கலெக்ட் ஆகலை. ஸோ 1 மந்த் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியே எடுத்து நம்ம அப்படியே வச்சு தள்ளணும் அப்படின்னா போய் லாக் ஆகிக்கும். ரொம்ப ஈஸி இதை எடுக்கிறதும் போடுறதும். நம்ம ஆட்டோ க்ளீன் பட்டன் ப்ரெஸ் பண்ணதும் அது 9ன்னு இருந்தது பாருங்கள். இப்போ பாருங்கள் 8ன்னு மாறிடுச்சு. 9, 8, 7, 6ன்னு ரிவர்ஸில் வந்து 0ல் அதுவே வந்துட்டு ஃபுல்லாக ஒர்க் முடிச்சுட்டு ஆஃப் ஆயிரும். இவ்வளோதாங்க. இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது, அதனால் நான் பிராண்ட் நேம் எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் நீங்கள் எந்த பிராண்ட் வாங்கினாலும் சரி இந்த மாதிரி ஆட்டோ க்ளீன் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி சிம்னி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறக்கு. அதே மாதிரி உங்கள் சிம்னியை க்ளீன் பண்ணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம ஜான்சி மல்டி கிளீனர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட துருப்பிடிக்கவே பிடிக்காது அதை யூஸ் பண்ணும்போது. அடுப்பு திட்டு க்ளீன் பண்ணுறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. அடுப்பங்கரையில பிசுக்கா, டைல்ஸ் எல்லாம் அழுக்கா, கதவுகள்ல கிறுக்கலா, உப்பு நீரின் படிவமா, எல்லா அழுக்குக்கும் ஒரே தீர்வு. ஆஸ்க் ஜான்சி மல்டி கிளீனர் இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.